ஒதுங்கி போறது நல்லது. நம்ம ஒதுங்கி போறது அப்படின்றது தவறு. ஆமா, இவர மாதிரி தரங்கட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நபர் தரங்கட்டு போய் மனநல பாதிக்கப்பட்டு நிறைய fraudulent activities பண்ணிருக்காரு. சோ அந்த மாதிரியான இல்ல பதில் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும். தவறு இல்லையா? உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன் முழு வெளிப்படைத்தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன். உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது. வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் செரசா எமினட் இலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே டிடிசிபி மற்றும் ரெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள். ஸ்கொயர் ஃபீட் வெறும் 3800 மட்டுமே. உங்க நடிப்பை வியந்து பாக்குற ஆள் நானும் இருக்கேன். உங்களோட ரசிகன் நானு. இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். அதாவது பாசிட்டிவா வளர்றது ஒண்ணு, நெகட்டிவா வளர்றது ஒண்ணு. சார் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நெகட்டிவா வளர்றது இல்ல சார். உண்மையாவே நீங்க உங்க வீடியோ போட்டு கீழே கமெண்ட்ஸ் படிச்சு பாத்துக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா, ஹேட்டர்ஸ் அதிகமா? ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி. இல்ல, உங்களுக்கு ஹேட்டர்ஸ் தான் ஜாஸ்தி. அப்படியே நீங்களா சொல்லிக்கிற வேண்டியதான். உங்களை வந்து அப்படி ஒன்னும் நான் குமார் அவசரப்பட்டி. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க இல்லையா? ஆமா, அதேதான் என்னோட கருத்து. என்னன்னா நீங்க வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி பண்றீங்கன்றது என்னோட கருத்து. கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நெகட்டிவா தான். இல்ல போடக்கூடாதுப்பா. என்ட்ரி போடக்கூடாது. எடுக்கிறதே போடுறதுதான். நீங்க எப்படி போடக்கூடாது. கான்ட்ரோவர்சி நீ போடக்கூடாது. கான்ட்ரோவர்சி என்ன ஆகுது? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. அப்படிலாம் கிடையாதுப்பா. ஒதுங்கி போறது நல்லது. நம்ம ஒதுங்கி போறது அப்படின்றது தவறு. ஆமா, இவர மாதிரி தரங்கட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நபர் தரங்கட்டு போய் மனநல பாதிக்கப்பட்டு நிறைய fraudulent activities பண்ணிருக்காரு. சோ அந்த மாதிரியான இல்ல பதில் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும். தவறு இல்லையா? பேமெண்ட் நம்ம வாங்குறோம். இல்ல நம்ம क्वेश्चन கேக்குறது. தம்பி முதல்ல அவர் எதுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் கேமரால வீடியோ மாத்தி மாத்தி பேசுறீங்களா? ஆஃப் கேமரால சொல்றீங்களா? இப்போ என்ன இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட போறோம். அவர் வந்து துபாயில இருந்து வந்திருக்காரு. ஓகேவா? அப்பயே உங்களை பார்க்கணும்னு நினைச்சாரு, ஆனா பார்க்க முடியல. அதனால அவர் இப்ப சென்னை வந்திருக்காரு. அவர் என்னோட ஃப்ரெண்டு வேற. அவர் உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசணும்னு சொல்றாரு. அவர் கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. உங்க நடிப்பை வியந்து பாக்குற ஆள் நானும் இருக்கேன். உங்களோட ரசிகன் நானு. ஆனா உங்களோட ரசிகன் சொன்னா ஏன் எல்லாரும் என்ன கலாய்க்கிறாங்க? யார் சார்? ஆடியன்ஸ் தான். ஆக்சுவலா ஓப்பனா சொல்லவா, நானே ஒரு பெரிய நடிகரோட ஒரு ஃபேனு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னவே நிறைய பேர் கலாய்ப்பாங்க. நடிகரோட பேர் சொல்லுங்க. அது வேண்டாம் சார், அது வேண்டாம். இல்ல கலாய்க்கிறது மீன்ஸ் சும்மா சொல்றதே சொல்லிட்டு தான் சார் இருப்பாங்க. உங்களை பத்தி ஒரு நல்லபடியா ஒரு வீடியோ போட்டேன்னா கீழே கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் பேட் கமெண்ட்ஸ் தான் சார். ரீசன் வந்து நான் சொல்றேன், குறுகிய கட்டத்தில் நான் வளர்ச்சி சார். நான் வந்து யூடியூபர்லாம் கிடையாது. நான் முதல்ல யூஸ் பண்ணதே பட்டன் ஃபோனு சார். 2020 தான் ஆண்ட்ராய்டு மொபைலே வாங்குறேன். பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. ட்ரீட்மெண்ட் பண்ற ஒரு பெண்ணை என்ன பண்ணுது, இல்ல சார் நீங்க நல்ல டேலண்டா இருக்கீங்க ஐடென்டிஃபை பண்ணுது, இன்ஸ்டால போடுங்க, ஃபேஸ்புக்கில் மட்டும் போடாதீங்க, இன்னும் வியூஸ் அதிகமா. அந்த பொண்ணு வாங்கி சக்கரை தான் சார் அள்ளி போடணும். இன்ஸ்டால போடுறப்போ வியூஸ் ஜாஸ்தி வரும். நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் அதில் இருக்காங்க. ஃபேஸ்புக்கும் யூடியூப்பும் இப்போ ஓல்டு பேட்டர்ன். அதில் வந்து உங்களுக்கு அந்த பொண்ணு உண்மையை தான் சொல்லியிருக்கா சார். என்னோட கிளைண்ட் சார், அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு இன்னொரு ஒரு வாழ்க்கையே கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி பார்க்க போனீங்கன்னா உங்க டாக்டர் தொழிலை விட இந்த தொழிலில் அதுல வருமானம் அதிகமா இருக்கா, இதுல வருமானம் அதிகமா இருக்கா? எல்லாம் ஒரு மாதிரி தான் சார் இருக்கு. ரெண்டுலயும் ஈக்குவலா. என்ன ரீசன்? இதுல நான் சம்பாதிக்கிறதா நிறைய சம்பாதிக்கலாம் சார். எனக்குன்னு ஒரு கொள்கை, விளம்பரங்கள் பண்ண மாட்டேன் இருக்கேன். பட் என்னோட கிளைண்ட்ஸே என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு நல்ல இது வந்திருக்கு, ப்ராக்டிக்ஸ் நீங்க எப்பனாலும் வந்துக்கலாம். ஆல்ரெடி 12 வருஷம் இதை நீங்க கொடிக்கிட்டே பிறந்துட்டீங்க. 12 வருஷம் அந்த ஃபீல்ட்ல இருந்தீங்கன்னா உங்களோட உண்மையான வயசு சொல்ல முடியுமா? என்ன சார்? உங்களோட உண்மையான வயசை சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார். 36 சார். 36. அவ்வளவு ஒரு மரியாதையான துறையில இருந்துட்டு இந்த துறையை தேர்ந்தெடுத்து இதுல நம்ம சார் ஓபன் கமெண்ட்ஸ் தானே வாங்கிட்டு இருக்கோம். அப்படி இல்ல சார். அதான் அதோட காரணம் என்னன்னா, குறுகிய கட்டத்துல வளர்றோம் சார். இப்போ சினிமா துறையில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, திறமைசாலிகளுக்கு வழி விட மாட்டேன்றாங்க இந்த இயக்குனர்கள். இப்போ வர இந்த டாக்டருக்கு ஏன் 5 படம் ஓபனா சொல்லவா சார்? ரொம்ப பரவலா இருக்கு. ஓபனா சொல்லவா சார்? அது வந்து உங்களோட கருத்து சொல்லுங்க. இயக்குனர்கள் புத்திசாலிகள். இப்ப என்ன விட அதிக ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டதுக்கு என்ன கூப்பிட்டதோட காரணம், அவங்களுக்கு என் நடிப்பு பிடிச்சி போய். என்னோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா உணவு சார்ந்த வீடியோஸா நான் பண்ணும்போது, இவன் பாரு கோமாளித்தனமா பேசுறான், அதாவது என்கிட்ட எவிடன்ஸோட நான் பேசும்போது என்ன கோமாளித்தனமா பேசுறேன்னு சொல்லும்போது, உங்களை வந்து கோமாளின்னு சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வரலையா?
சார் அது மனித இயல்பு சார். மனுஷனுக்கு மனுஷன் அடிச்சு சாப்பிட தான் பார்ப்பாங்க, அது யாரா இருந்தாலும் சரி. ஆனா நீங்க ஓகேங்களா? இப்போ நீங்க அண்ணனே, இல்ல, அதுக்கு இப்போ நீங்க சூரி சாரை பத்தி பேசுனது தப்பா உங்களுக்கு படலையா? சார் அது வந்து பொது கருத்து சார், ஜெனரலான கருத்து. ஏற்கனவே தம்பிக்கிட்ட நான் அந்த ஆன்சர் பண்ணிட்டு அந்த கொஸ்டினை விட்டுருவோம். ஏன்னா அதையே ஒரு சர்ச்சைக்குரிய இல்ல சார். அது லேட்டஸ்டா வர வீடியோல இல்ல சார், தம்பிகிட்ட வந்து ஜாதி பேரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ஆரம்பிச்சிருக்கீங்க சார். ஓபனா சொல்லவா? இத வந்து அது வந்து இங்க பாருங்களே, ஒண்ணு இப்போ பிரச்சனையானதால ஒண்ணு கம்யூனிட்டியை என்ன காப்பாத்தும், இல்ல கம்யூனிட்டி பேரை வச்சு மிரட்டலாம்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அது என்ன விஷயம்னு எனக்கு தெரியாது. ஜென்ரலா அன்னைக்கு தான் அந்த பிரச்சனையை சொன்னாங்க அந்த பிரஸ்காரவங்க. ஆனா இதை பத்தி கொஞ்சம் உங்களோட கருத்தை சொல்லுங்கன்னு. அது பேச்சுவாக்கில் யதார்த்தமா சார், அதுல நிறைய நல்ல கருத்துக்கள் சொல்லியிருப்பேன். பேரண்ட்ஸை சொல்றத ரெண்டு பக்கமே சாதகமா பேசி தான் நான் முடிச்சிருக்கேன். உண்மையான கேள்வி கேட்கறேன், உண்மையா நீங்க நடிக்கிறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? நீங்க சார் அதனாலதான் சார் இவ்வளவு வளர்ச்சி வந்திருக்கும். யதார்த்தமானா அதாவது பாசிட்டிவா வளர்றது ஒண்ணு, நெகட்டிவா வளர்றது ஒண்ணு சார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்லா நெகட்டிவா வளர்றது இல்ல சார், பாசிட்டிவ் பர்ஃபெக்ட் சார். நெகட்டிவா வந்தவங்க யாரும் தெரியுமா? ஆபாசமா பேசினவங்க, அசிங்கமா பேசினவங்க, அடுத்தவங்களை பத்தி பேசினவங்க. நான் மக்களை கவர்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு பின்னாடி டீம் கிடையாது, எடிட்டர் கிடையாது. ஓகேங்களா? நான் நடிச்சு போடுறதுதான் வைரல் ஆகி நான் அந்த லெவல் ஃபேமஸ் ஆனேன். ஆக்சுவலி அது வந்து இந்த சோஷியல் மீடியா தான். என்ன சார் வளர்த்து விட்டது? இந்த சோஷியல் மீடியா. ஆமா. ஓகேங்களா? இப்போ அந்த சோஷியல் மீடியாவை இப்போ உங்களை மறுபடியும் கீழே தள்ளுறதுன்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஷிப் இல்லாம ரிவரை கிராஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இங்க பாருங்க, விமர்சனங்கள் எவ்வளவு தெளிவான விஷயங்கள் நீங்க பேசுறீங்க. ஆனா இருந்தாலும் நடுவுல நீங்க வந்து பேசுற ஒரு சில விஷயங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் நான் படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. 9,77,000 பேர் பாத்துருக்காங்க. யார் பண்ண வீடியோ? உங்களை பத்தி ஒரு கருத்து பேசி நம்ம பண்றோம். அந்த வீடியோக்கு கிட்டத்தட்ட வந்து 811 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. என்னென்ன சொல்றாங்கன்னா, ப்ரோ இவனை பொளந்து விடுங்க ப்ரோ. இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். 811ல ஒரு கமெண்ட் கூட உங்களுக்கு வந்து சாதகமாக இல்ல சார். ஒரு ஆள் குறுகி வளர்ந்தாலே நீங்க ஆடியன்ஸ்லாம் அவங்க எல்லாம் யாருன்னே தெரியாது. அதே மாதிரி சொல்ல மாட்டேன். நேத்து கூட ஒரு நம்பர் சகோதரர் சொன்னாரு, அண்ணே உங்க அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏதோ ஒரு ஆப் இருக்கான், 100 பேர் பேட் கமெண்ட் போடுற மாதிரி பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சதிவேல நடந்துகிட்டு இருக்கு. அப்படி எல்லாமே போடுற அளவுக்கு எல்லாம் வந்து யாருக்கும் நேரம் இல்லாம உட்கார்ந்துன்னு இல்ல சார். அதாவது ஓபனா சொல்லவா? ஆக்சுவலி நான் ஓபனா நான் ஒன்னு சொல்லட்டுமா? கலாட்டா மீடியாவுல அவங்க பண்ணாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த நான் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு கலாட்டா மீடியா கிட்டே நான் கேட்டிருந்தேன். இந்த விஷயத்த நான் பண்ணணும், அவரை கூப்பிடுங்க, கண்டிப்பா நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன் கேள்விகள் கிடையாது, மக்கள் 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த 2 லட்சம் ஃபாலோவர்ஸ்க்கு இவர் கண்டிப்பா பதில் சொல்லணும்ன்றதுதான் வந்து என்னோட கருத்து. அதை தான் நான் கலாட்டா கிட்ட சொல்லி கூப்பிட சொல்லியிருந்தேன். ஆனா அவங்க வந்து என்ன வச்சு பண்ணாதது பிரச்சனை கிடையாது, ஆனா நவீன ஆங்கர் வச்சு பண்ண. அதாவது அதே மக்கள் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் போட்டிருப்பாங்க, நிறைய அதை நான் எடுத்தும் போட்டிருக்கேன். உண்மையாவே நீங்க உங்க வீடியோ போட்டுட்டு கீழே கமெண்ட்ஸ் படிச்சு பாத்திருக்கீங்களா இல்லையா? நிறைய கமெண்ட், 1000 கமெண்ட் 2000 கமெண்ட் வந்தா எல்லா கமெண்ட்லாம் படிச்சு பார்க்க மாட்டேன் சார். சரி, ஒரு விஷயம் கேக்குறேன், கமெண்ட் ஏன் நீங்க ஒரு குறுகிய மனப்பான்மையில போறீங்க? ஏன் கமெண்ட்? அதாவது அடுத்தவங்களுக்காக தான் நீங்க வாழ்றீங்களா? நான் கேக்குறேன், உங்களுக்கு திறமையா, உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா சார் நான் ஒரு விஷயம் சொல்லவா? யாரு ஏன் ஃபேமஸ் ஆக போறீங்க? என்ன சார்? ஆமா, பார்த்தனாலதான் ஃபேமஸ் ஆகும். அந்த பாக்குறவங்க தானே கீழ கமெண்ட்ஸ் பண்றாங்க. அந்த வியூவர்ஸ் நீங்க லைக் பத்தி நினைக்கவே மாட்டீங்க. நான் கேக்குறேன், என்னோட கருத்து என்னன்னா, முதல்ல உங்களுக்கு சினிமா வாய்ப்பு கொடுக்கறத தவிர்த்து நல்ல நடிகர்களுக்கு, நல்ல வந்து திறமைசாலிகளுக்கு, எத்தனையோ வந்து யூடியூபர்ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க நல்ல திறமையா நடிக்கிறதுக்கு, அவங்கள ஏன் நடிக்க வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க? அவ்வளோ புத்தி சுவாதீனம் இல்லாத இயக்குனர்கள் இருக்கிற ஆளுகளா? என்னோட கருத்து. ஒரே ஒரு விஷயம் கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நியாயமான பதில் சொல்லணும். உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா, ஹேட்டர்ஸ் அதிகமா? என்ன சார்? உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா, ஹேட்டர்ஸ் அதிகமா? ஃபாலோவர்ஸ் தான் ஜாஸ்தி. இல்ல, உங்களுக்கு ஹேட்டர்ஸ் தான் ஜாஸ்தி. அப்படிலாம் கிடையாது சார். திருப்பி சொல்ல வரேன், அதாவது ஒரு உண்மையா இந்த கமெண்ட் சார், ஒரு உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கங்க. லைக் பண்றவங்க யாருமே உள்ள கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? 1 லட்சம் லைக் விழுகும். உங்கள மாதிரி பொறாம படிச்சவங்க, வாய்ப்பு கிடைக்கலையேன்னு மக்கள்கிட்ட நடிக்க தெரியாது. வாய்ப்பு வேணாம் சார். நான் ஏன் பொறாம உங்கள மாதிரி இந்த மாதிரி ஆட்கள்ல வந்து என்னன்னா, நீங்க என்ன நடிக்க சொல்லுங்க சார். திரும்பி சொல்ல வரேன், உங்கள மாதிரி ஆட்கள்னால வளர்ந்தவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. வளரவங்க வளர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம சைடு என்ன குறை, நம்மள ஏன் அவங்க கூப்பிடல? ஒண்ணு, நீங்க இந்த மீடியால நம்ம ஜெயிக்கணும்னா ஒண்ணு இந்த மாதிரி பண்ணி தான் ஜெயிக்கணும். திறமையை காட்டி ஜெயிச்சவங்களுக்கும் ஒரு வெற்றி கிடைக்கல, திறமை காட்டினவங்களுக்கு வெற்றி கிடைக்கல இந்த மீடியால. இந்த மாதிரி பண்ணாதான் இந்த இயக்குனர்கள் இந்த கோமாளித்தனத்தை தான் விரும்புறாங்கன்றத ஒண்ணு பண்ணணும். இல்ல உண்மையாவே நீங்க இப்படி பண்றவங்களா இருக்கணும்.
சார் அதாவது உங்களுக்கு திறமை இல்லைன்றதுக்காக அடுத்தவங்களோட திறமை அந்த மாதிரி எனக்கு விமர்சிக்கிறது திறமை முதல்ல வேணாம் தப்பு. சார், நான் நடிகன் கிடையாது. நடிகர் இல்லைன்றீங்களா? உங்களுக்கு எலிஜிபிலிட்டியே இல்லை அதை பத்தி பேசுறதுக்கு. அப்படி சொல்லாதீங்க. ஒரு வீடியோ பார்த்து உங்களை வளர்த்து விட்ட ஒரு வியூவர்ஸ்க்குமே உங்களை கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆமாமா அது இருக்கு சார். அது இல்லன்னு கேள்வி சொன்னீங்கன்னா, கேட்காமையா சார்? அது இல்லன்னு சொன்னீங்கன்னா, என்னோட மக்களே இவர் போடுற இனிமேல் பாக்குற வீடியோஸை இனிமேல் பார்க்காதீங்க. இவரோட இன்ஸ்டா பேஜை வந்து ஒருத்தரா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது இவர் ரொம்ப ஆணவத்துல பேசினுக்கிறாருன்றதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து சொல்லுங்க. நான் அதே மக்கள்கிட்ட சொல்றேன், மக்களே திறமைக்கு மதிப்பு கொடுங்கள். இந்த மாதிரி எதையுமே சத்தியமா நீங்க நடிக்கிறது திறமை மாதிரியே தெரியல சார். கோமாளித்தனமா கூட நான் உங்களை பார்க்கல. அதாவது கோமாளி வந்து சர்க்கஸ்ல கோமாளி என்ன பண்ணுவார்னா, நடிச்சார்னா என்ன சிரிக்க வைப்பார். உங்களை பார்த்தா வந்து சத்தியமா சிரிக்க வைக்கல என்ன. நீங்க இன்ஸ்டாகிராம்ல போட்ட ஒரு வீடியோவே நாங்க எடுத்து இப்போ அது கீழே வர கமெண்ட்ஸை நான் படிச்சு அதுக்கான கேள்விகள் சரி, கேட்கறேன். உங்க வீடியோ அவங்க ஐடியா எடுப்பா, அவங்க ஐடியா எடுங்க பாருங்க, நானே தரேன். அவ்வளவு ஏன் கஷ்டப்படுறீங்க? சதாம் டாக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா என்னோட வீடியோகள் எல்லாமே வரும். இந்தாங்க, இர்ஃபான் 3 லட்ச ரூபாய் வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்றாருன்னு சொல்லிட்டு வெளிப்படையா அவருக்கு போன் கால் பண்ணி அடுத்தவங்கள பத்தி பேசுறத விட்டுட்டு உங்க திறமையை காமிச்சாலே நீங்க நான் முன்னேறுவீங்க. ஏங்க திறமை இப்படி காட்டணும்? அடுத்தவங்கள என் பத்தி திறமைன்றது பேசி வியாபாரங்க. அடுத்தவங்கள பத்தி என் பேசி ஓபனா சொல்லவா? வியாபாரம் நான் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். இதெல்லாம் டெவலப்பே ஆக முடியாது. நான் ஏங்க டெவலப் ஆகணும்? இந்த அடுத்தவங்கள துறை- பத்தி இது பேசுறத என் விட்டுட்டு துறையே கிடையாது. நீங்க நான் உங்களுக்கு டெவலப் ஆகணும்னா நீங்க இது- உங்களை இது பண்ணாலே போதும் சார் இது என் துறையே கிடையாது. அப்ப துறையே உங்களுக்கு கிடையாது. பேச தகுதி இல்ல சார். துறையே ஆமா, இல்ல, இத நான் பத்தி ஒரு தெரியல. நான் வந்து ஒரு வியூவர்ஸ். சும்மா வியூவர் நீங்களா சொல்லிக்கிறதா? நீங்களா சும்மா அப்படி சொல்லிக்கிறதா? நீங்களா அப்படி சொல்லிக்கிறதா? உங்கள மாதிரி ஆளுங்களை பார்த்து வருங்காலம் இந்த மாதிரி கோமாளித்தனம் சார் பண்ணாதான் உங்கள வளரலாம். மாதிரி இந்த மாதிரி அதாவது இந்த வாழ்க்கையில மாதிரி டெவலப் ஆக முடியலன்னு டிப்ரஷனா நான் உட்கார்ந்து develop- உங்கள மாதிரி ஆட்கள் நான் டெவலப் நான் அடுத்தவங்கள என்னோட பண்ண தொழில் முடியாது வந்து சார். உணவு. அதுல நான் வெற்றிகரமா போயிட்டு இருக்கேன். அந்த துறையில இது வரைக்குமே எவன் தப்பு பண்ணாலுமே, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே நான் வெளிப்படையா வீடியோ போட்டுனேன். அது தாஜ் ஹோட்டலா இருந்தாலுமே சரி, ஐடிசி ஹோட்டலா இருந்தாலும் சரி, என் வீடியோஸை போய் நீங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? அரசாங்கத்தையே 1008 கேள்வி கேட்டு நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படியே நீங்களா சொல்லிக்கிற வேண்டியதான். உங்களை வந்து அப்படி ஒன்றும் நான் குமார் அவசரப்பட்டியே. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க இல்லையா? ஆமா, அதேதான் என்னோட கருத்து. என்னன்னா, நீங்க வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி பண்றீங்கன்றது என்னோட கருத்து. இப்போ என்னோட நீங்க கருத்தை போட்டா நீங்க தான் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கீங்க. அப்படியா? பேசின உடனே கையெல்லாம் நடுங்குது. உங்க மனநிலையே என் என்னன்னு கை தெரிஞ்சிருச்சு. பாத்தீங்களா? என் கை என்னன்றது பாத்தீங்களா? தெரிஞ்சிருச்சு. கலாட்டால தான் நீங்க பேசும்போது உங்களுக்கு வேர்த்து கொட்டி கை நடுங்கி ஓடுனீங்க நீங்க. புரியுதுங்களா? நீங்க தான் ஓடுனீங்க. சரிப்பா, போதும்பா. இல்ல இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. கருத்து நீங்க பேசிட்டீங்க இல்ல. இப்போ நீங்க வந்து அதாவது இல்ல பதில் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும். தவறு இல்லையா? என்ன பழக்கம் பண்ணிட்டு இருக்கு? இது வந்து என்னோட கருத்து கிடையாது. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, மேடம் வீடியோ உங்களோட பேமெண்ட் ஒண்ணு வாங்குறோம். இல்ல மேம், கொஸ்டின் கேக்குறது நான் உங்ககிட்ட சண்டை போடல. பேமெண்ட் வேணாம், அதை நிப்பாட்டிக்கிறேன். நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் பேமெண்ட் வேணாம் மேடம், கேள்வி நம்ம இன்டர்வியூ நிப்பாட்டிக்கிறேன். நான் உங்க கேள்வி மட்டும் தான் கேக்குறேன். உட்காருங்க. நான் உங்க கேள்வி மட்டும் இல்ல என்ன சொல்லி நம்ம ஆமா. அதுவே நெகட்டிவ் தான். இவங்க வந்து எனக்கு கீழே கமெண்ட்ஸ் வருது. இவரோட வீடியோவே நான் நிறைய உட்கார்ந்து 2 நாளா பார்த்துட்டு பேமெண்ட் கூட வேணாம், கீழே இன்டர்வியூ வர கேன்சல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா நெகட்டிவா தான் வேண்டாம், வருது. கேன்சல் பண்ணிக்கிறோம். இன்டர்வியூ வேணாம், அதாவது இன்டர்வியூ போடாதீங்க. வர ஜெனரேஷன், அதாவது Payment அடுத்த cancel ஜெனரேஷன் பண்ணுங்க. cancel இத பார்த்து இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணாதான் இல்ல, ஆளா payment கிடையாதுப்பா, முடியுமோ? entry போடக்கூடாதுப்பா, ஒரு சொல்லிட்டேன். கருத்துக்கு அவங்க போயிடக்கூடாது ஏன் இல்லையா? போன் அங்கப்பா, போன் எனக்கு வந்து இவர் மேல கோவம் கிடையாது. இவரை வளர்த்து விட்ட மீடியா சேனலுங்க மேல தான் போவோம். அதை நான் இந்த மீடியாலயே சொல்றேன். எந்த சேனலா இருந்தாலும் சரி. அதாவது இவரை வளர்த்து விட்ட மீடியா சேனல் தான் தப்பு. இவருக்கு ஒரு இல்ல போடக்கூடாதுப்பா, இன்டர்வியூ போடக்கூடாது. இன்டர்வியூ எடுக்கிறதே போறதுதான். நீங்க எப்படி போடக்கூடாது? போடக்கூடாது. கான்ட்ரோவர்சி நீ போடக்கூடாது. கான்ட்ரவர்சி என்ன ஆகுது? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. அப்படிலாம் கிடையாதுப்பா. நான் சொல்லி தான் வந்தேன் மேடம், உங்களுக்கே தெரியும். எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். சினிமாக்கு வந்தா ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். சினிமா துறை அதுக்கு நீங்க வந்து நீ கேள்வி கேட்க கூடாது. அதுக்கு யூ ஆர் அன்ஃபிட். நீங்க வந்து சினிமா துறைக்கு அன்ஃபிட். வார்த்தைகளோ பேசல, நான் எதையுமே பேசல. நான் உங்களை ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறேன். மக்களோட கருத்தை தயவு செஞ்சு நீங்க பதில் சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். மக்கள் எப்படி உங்களை ஏன் வெளியே போய் பண்ண மாதிரி நீ முடிப்பா போ. அவரே முடியும். நான் முடிச்சுடுவாரு. அதாவது மக்களே, அதாவது டாக்டர் திவாகர் டிபிடி என்ன சொல்றாருன்னா, நான் மனநல பாதிக்கப்பட்டவன் இல்ல, நீங்க தான் மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி பேசுறீங்கன்றத அவரோட கருத்து. உங்களோட கருத்தை தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா அவருக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணிடுவேன். பொதுமக்களே, நீங்களும் உங்களோட கருத்தை சொல்லுங்க. ஒருத்தர் வந்து மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி அடுத்தவங்களோட வளர்ச்சி கொடுக்காம பொறாமையில ஓகேங்களா. முதல்ல வந்து இவர் வரப்போறாரு, இன்டர்வியூ எடுக்க போறாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ தம்பி, இது எல்லாமே பிளான், ஸ்கிரிப்ட்,
ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு அதாவது நபரை கொண்டு வந்து முதல்ல அடுத்தவங்கள அடுத்தவங்கள வந்து இவர் ஓகேங்களா மாட்டணும். இவரு வந்து தப்சி வந்து கலாட்டா இவரு ஜெய்மணிவேல் இவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு இவர் வந்து ஒரு ஆள் கிடையாது நபர்களே. நான் வந்து தப்பிச்சு போறதுக்கு கேவலமான நபர்கள்கிட்டயும் தரம் வாய்ந்த நபர்கள்கிட்டயும் ஒதுங்கி போறது நல்லது. இவர்தாங்க நம்ம ஒதுங்கி போறது அப்படின்றது தவறு. ஆமா, இவர மாதிரி தரங்கட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நபர் தரங்கட்டு போய் மனநல பாதிக்கப்பட்டு நிறைய ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்காரு. சோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ராடு நபர் இந்த நபர். மக்களுக்கு தெரியும். ஏன்னா நல்ல நபர்கள் இப்படி பேச மாட்டாங்க. உலகத்திலேயே நல்ல மனிதர், நல்ல ஆமா, இவர்தான் உலகத்திலேயே ரொம்ப நல்ல மனிதர், நல்ல இது பாதிக்கும்னு சொல்லும்போது நீங்க வந்து பொறுமையா, அதாவது கமல் சார், முடிஞ்சது ரஜினி சார், அஜித் சார், விஜய் சார் இவங்க சந்திக்காத எதிர்ப்பா நீங்க போட வேணாம். நீ போட கரெக்டா இல்லையா? எல்லா சேனல்ல அப்படி பண்ணா உங்க நேம் வந்து ஸ்பாயில் ஆகும் சார். ஒரு நிமிஷம் வந்து கேளுங்க. அவர் வந்து சார் வந்து இல்ல மேடம் நம்ம சொல்லியாச்சு. அதாவது ஒரு ஸ்டாண்டர்டான ஆட்கள்கிட்ட உங்களுக்கு தெரியும்ல நான் என்ன சொல்லி வந்தேன். உங்களோட நான் என்ன கேக்குறேன்னா, அதாவது கமெண்ட்ஸ்க்கு பதில் சொல்லுங்க. வியூவர்ஸ் தம்பி ஓபன் பண்ணுப்பா கதவை ஓபன் பண்ணு. போதுங்க, வா வெளிய வா. நான் போஸ்ட் வாங்க, ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். நீங்களும் நான் வா, ஒரே ஒரு செல்ஃபி. வேணாப்பா, போச்சு பாங்க. செல்ஃபி கேக்குறேன். ஒரே ஒரு செல்ஃபியா? நானும் உங்க தீவிர ரசிகன் தான். நானும் உங்க தீவிர என்ன போட்டோ விருப்பம் இல்லப்பா, எனக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ வந்து செல்ஃபி எடுக்கணும் பாத்தீங்களா? ஒரு ரசிகனுக்கு உங்களால செல்ஃபி கொடுக்க முடியல, அப்ப நீங்க என்ன நடிகர்? 4000 தான் பேசணும். இல்லப்பா 5000. நீ வந்து யதார்த்தமா தேவையில்லாத क्वेश्चन கேட்டேன். இல்லப்பா 5000 தான். 5000 தான். அப்ப வீடியோலாம் வேணாம். மாத்தி மாத்தி பேசுறீங்க. 5000 தான் நான் சொல்லியிருந்தேன். நான் 5000 தான் நான் சொல்லியிருந்தேன். அப்ப எனக்கு வணக்கம் நன்றின்னு சொல்லி முடிக்கணும். 5000 தான். அதெல்லாம் கிடையாது. நான் தனியா கொடுத்துக்கிறேன். நான் தனியா வணக்கம் நன்றி தனியா சொல்லிக்கிறேன். இப்போ சொல்லுங்கண்ணா, நாளைக்கு வீடியோ போடாம நாளைக்கு இல்லப்பா தம்பி, முதல்ல அவர் எதுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் கேமரால வீடியோ எடுப்பாரா? மாத்தி மாத்தி பேசுறீங்களா? ஆஃப் கேமரால சொல்றீங்களா? இப்போ ஆஃப் கேமரால வீடியோ எடுப்பாரா? நீ இப்படி பண்றதுதான் இதுவா இருக்குது. ஸ்டோரேஜ் எவ்வளவு? இல்ல, நீ அவ்வளவுதான். நீ அவ்வளவுதான் பாத்துக்கிறோம். நீ நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டுக்கிறீங்களான்னு பாப்போம். நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டுக்கிறீங்களான்னு பாத்துக்கிறோம். கூப்பிடுறது மேடம் வாங்க மேடம். போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. அவர் கேட்ட கேள்வி எதுவும் பெருசா தப்பா தெரியல. போடுறேன், ஒன்றும் பிரச்சனை, பாத்துக்கலாம். அப்படியா? அதாவது கமெண்ட்ஸ்ல சொல்ல போறாங்களே, யார் சொன்னது கரெக்ட்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, பாத்துக்கலாம். தப்பா இருந்தா அவருக்கு நல்லா ஃபயர் ஆகும். நான் பேக் ஃபயர் ஆகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்டிருக்கேன். நான் அனுப்பிச்சு விட்றேன் உங்களுக்கு. ஓகேவா? உங்களை பற்றி தான் போட்டிருக்கோம். அதாவது நான் ஒரு வாரம் ஆகுதுல, நீங்கள் பார்க்காம வந்துட்டீங்க.